பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் அழுதார்? யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் யோவான் சொல்லியதாவது, இயேசு கண்ணீர் விட்டார். இது நடந்தது எப்போ? லாசரு மரித்து கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணப்பட்ட பின் இயேசு அழுதார். இது அழுகிறது ஒரு மனிதன் அல்ல, தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமை பொருந்திய தேவன் ஒரு மனிதனுடைய மரணத்திற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். இதுதான் அந்த பேக்ரவுண்ட். ஏன் தேவன் அழ வேண்டும்? அது ஒரு மனிதனுடைய மரணத்திற்காக ஏன் தேவன் கண்ணீர் விட வேண்டும்? இதை குறித்துதான் நாம் இன்று சற்று தியானிக்க போகிறோம். இதற்கு நாம் சில பின்புலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான குடும்பம், இயேசுவால் நேசிக்கப்பட்ட குடும்பம் பெத்தானியா கிராமத்துல இருக்குது. அந்த குடும்பத்துல 3 நபர்கள், மார்த்தாள், மரியாள், லாசரு. இப்படி தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம் வருது, ஒரு கவலை வருது, ஒரு கண்ணீர் ஏற்படுகிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது சில சமயங்களில் தேவன் இதே போல சில நிகழ்வுகளை, கஷ்டங்களை, கவலைகளை நம்முடைய வாழ்க்கையையும் அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கப்படும் பொழுது நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? இங்க இந்த குடும்பம் பாருங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இதுதான் பின்னுள்ள வசனங்கள்ல அவருடைய சீஷத்தை அவர் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒரு நேசிக்கிற குடும்பம் எப்படி விசுவாசத்துல இருக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கும்பொழுது யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வியாதியால் இருக்கிறான். அப்போ அப்படி ஒரு வியாதி வந்தோடனே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எப்படி ஏற்படுத்துறாங்கன்னா, ஆண்டவரே லாசருக்கு சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இதுதாங்க அது விசுவாசம். வியாதியா இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு ஒரு இன்ஃபார்மேஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தேவனால் நேசிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், தேவனால் நேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதலாவது தெரிய வேண்டிய விஷயம், தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட நடக்காதுங்க. ஏன்னா நம்ம தலை முடிய கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாருங்க. அதனாலதான் இந்த குடும்பம் தேவன்கிட்ட ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மேஷன் தான் கொடுக்குறான். ஆண்டவரே அவன் வியாதிப்பட்டிருக்க, ஆண்டவரே ஒரு ஆளை அனுப்பி சொல்லுறாங்க. இந்த குடும்பம் பாருங்க, விசுவாசத்தில் கட்டப்பட்ட குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும்னு என்ற ஒரு டிமாண்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அது நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு தெரியும் ஒவ்வொரு தனி நபருக்கும் குடும்பத்திற்கும் என்ன தேவை இருக்கிறது என்று. விசுவாசத்துல இருக்கிறவங்க தேவன் என்ன பண்ண வேண்டும்னு எப்போதுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தேவனுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்ங்கிறது. இப்படி அந்த ஒரு விண்ணப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது உடனே சுகமாயிட்டாரா? இல்ல, நிலைமை இன்னும் மோசமாகுது. ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்பி நியூஸ் ஆகி 2 நாள் ஆயிற்று. இப்போ 4 நாள் ஆயிற்று. அந்த லாசரு மரித்து போன அந்த குடும்பத்தோட நிலைமை பாருங்க. ஒரு விசுவாசத்தில் கட்டப்பட்ட குடும்பம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்து நம்ம மூழ்கும் பொழுது, நம்ம விண்ணப்பம் எடுத்தோம், தேவன் அந்த இதுல இருந்து விடுதலை கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சுற்றி உள்ளவங்க எல்லாம் எப்படி நம்மளை தூற்றி இருப்பாங்க. இவன் தேவனை நம்பி போனானே, யோசித்து பாருங்க. ஏசுன்னு போனானே, இவன் வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பெரிய இழப்பு. இத்தனை வருஷம் தேவன் பின்னாடி போனதுக்கு இவனுக்கு இதுதான் கிடைத்ததா வெகுமதி? எவ்வளவு நிந்தைகள், அவமானம் இந்த குடும்பத்திற்கும் வந்து இருக்கும். ஆனா இந்த குடும்பம் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும், விசுவாசத்தில் குறைவா இருக்கிறவங்க தான் தேவன்ட்டே சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க. நம்ம தேவனுக்கே நம்ம டிமாண்ட் வைக்கிறது, ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும். ஆனா விசுவாசத்துல தலைத்து ஓங்குற குடும்பம் வந்து என்ன பண்ணுதுமா, ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவருக்கு தெரியும் எனக்கு எது பண்ணணும்னு. அவர் பண்ற எல்லாமே எங்களுக்கு நன்மையானதே இருக்கும். என்னன்னா அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். யோசித்து பாருங்க, சகோதரர் இறந்து போய்விட்டார். யாரு குடும்பத்துல? தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல. அந்த குடும்பம் பாருங்க எப்படி இருந்திருக்கும் விசுவாசத்துல. அவங்க இருக்கும் பொழுது அவங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் வந்து அந்த ஊருக்கு வராரு. வெளியே இருக்கிறாரு, ஊருக்குள்ள இன்னும் வர, வெளியே இருக்கிற பொழுது சகோதரிகள் 2 பேரும் ஒரே விதமான ஒரு பிரேயர் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாங்க. ஆமாங்க, இந்த பிரசன்ஸ், அவங்க தேவனுடைய பிரசன்ஸை கேட்கறாங்க.
நீங்க எங்களோடு இருங்க ஆண்டவரே. அப்படி இருந்திருந்தா எங்க சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவ்வளோ ஒரு விசுவாசத்த அந்த 2 சகோதரிகளும் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர்ட்ட ஒரு குறையும் சொல்லலங்க. ஆண்டவர்ட்ட போய், "ஆண்டவரே, நாங்க எத்தன நாளைக்கு முன்னாடி உங்கட்ட சொல்லி அனுப்பிச்சோம். ஆண்டவரே, எத்தன வருடங்களுக்கு முன்னாடி உங்கட்ட பிரேயர் பண்ணோம். இன்னும் எங்களுக்கு விடுதலை குடுக்கலையே!" அப்படி நம்ம சொல்றோமே. ஆனா இந்த சகோதரிய பாருங்க, ஒரு வார்த்தை ஆண்டவர பிளேம் பண்ணல. ஒரே வார்த்தை தான். "ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா, எங்க சகோதரனுக்கு இதே மாதிரி ஆயிருக்காது. எங்க சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான்." அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அவ்வளவுதான். அவ்வளவு ஒரு விசுவாசத்தில் கட்டப்பட்ட ஒரு குடும்பம். இந்த சூழ்நிலையில் தான் மேரி, யூதர் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம், 33ஆம், 34ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, மரியாள் அழுகுறாங்க. அவ அழுகிறத பார்த்து யூதர்கள் எல்லாம் அழும்பொழுது ஆண்டவர் வந்து ஆவியிலே கலங்கி துயரம் மடைந்து உள்ள ஒரு ஆங்கர், ஒரு கோபம் ஆண்டவருக்குள்ள எழுது. இது சாதாரண கோவம் இல்ல. எப்படி தமிழ்ல எப்படி போட்டுருக்காருன்னா, ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. இது கிரேக்க பாஷையில எனிப்ரிமெட்டோசோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, பதத்த யோவான் பயன்படுத்தி இருப்பார். அதான் உள்ள ஒரு கோபத்துல கலங்கி இறுதியா பார்த்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்? ஒரு தேவ மனிதன், சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் எல்லாருக்கும் முன்னாடி யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க நேசித்த குடும்பம் இருக்குது. நிறைய ஜனங்களுக்கு மத்தியில் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன்? முதலாவது விஷயம் வந்து, ஏன்னா தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் நம்முடைய கஷ்டத்திலும் பங்கு பெறுவார். தேவன் நேசிக்கிற நாம் ஒரு விஷயத்துல கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் அதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்றார், நம்ம எப்படி சஃபர் ஆகிறோமோ அதே போல பெயினை அவரும் எடுத்துக்கிறார். உள்வாங்கி நம்மளை போல அவர் ஒரு ஃபீலிங்க கொடுக்குறாருங்க. யோசிச்சு பாருங்க. நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம கீழ விழுந்து குழந்தை அடிபட்டுனா தாய் கலங்குவாங்க. அதே போல நம்முடைய தேவன் நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு தாழ்வு, ஒரு இயலாமை வரும்பொழுது நாம எப்படி கஷ்டப்படுவோமோ அதே போல நம்முடைய தேவனும் கஷ்டப்படுவாருங்க. நம்மளுக்கு வெளியே தெரியாது. இத ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் இந்த நிகழ்வு மூலம். 2வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கோபத்தை வெளிப்படுத்துறார். யாருக்கு எதிராக? மனிதருக்கு எதிராக அல்ல. அதாவது சாவுக்கு எதிராக, டெத்துக்கு எதிராக ஆண்டவர் கோபத்தை இந்த தருணத்தில் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த மரணம் எதனால வந்தது? பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. பாவம் தான் தேவனையும் மனிதனையும் பிரித்தது. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ள கொண்டு வந்தது. இந்த ஒரு நிகழ்வை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்த தான் தேவன் கண்ணீர் விட்டார். 2 விஷயம் தான். 1, நம்முடைய பாடுகளை தேவன் பங்கு பெறுகிறார். அதன் மூலம் ஒரு வெளிப்பாடு தான் கண்ணீர் விடுதல். 2வது, இந்த ஆங்கர், அதாவது ஆவியில கலங்கி கண்ணீர் விடுதல் என்பது அது மரணத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார் ஆண்டவர். இதுதான் இங்க யோவான் இந்த 11ஆம் அதிகாரத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால நம் கவலை வேண்டாம். சூழ்நிலைகள் எந்த விதமாக இருந்தா போதும். நம்ம பிரேயர் பண்ணியிருக்கலாம். நாள் ஆயிக்கொண்டே இருக்கலாம். 2 நாள் ஆயிருக்கலாம். 4 நாள் ஆயிருக்கலாம். மரித்து நாறிப்போன நிலையில இருக்கலாம். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. நாற ஆரம்பிச்சுட்டு. யூதருடைய நம்பிக்கையின்படி 3 நாள் வரைக்கும் அந்த ஆவியெல்லாம் இருக்கும் உலகத்துல. அப்புறம் மேல போயிரும் அல்லது கீழ போயிரும். இங்க 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் சயின்டிஃபிக்கா சரி, உலகப்பிரகாரமான விஷயத்தின்படி உயிரோடு எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை. உலகம் சொல்லலாம். இது முடியவே முடியாது. சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தேவன் நாமம் அந்த சூழ்நிலையில தானங்க மகிமைப்படும். அதனால தாமதிக்கிறார் என்று யாருமே கவலைப்பட வேண்டாம். தாமதிக்கிறார் என்பது தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து எப்பொழுதும் தாமதமாக இரார். அவர் சொன்னது நடக்குங்க. நாம விசுவாசத்துல பலமா இருந்தா போதும். ஏன்னா பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நமக்காக கண்ணீர் விடுகிற தேவன், இவ்வளவு சமீபமாக தேவனை பெற்ற ஜனம் யாருமே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்
பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாங்க. நம்மளைப் போல அவரு சோதிக்கப்பட்ட தெய்வம், மனிதனுங்க. யோசிச்சு பாருங்க. எந்த தெய்வமாவது தன்னுடைய ஜனங்களுடைய கஷ்டத்துல அழுமாங்க? இல்லங்க. நம்முடைய தேவனுங்க. நம்மளுக்கு அது வெளிப்புறமாக தெரியாது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரும் பொழுது அது தெரியுங்க. அந்த தேவனை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்ங்க. நம்ம இன்னும் விசுவாசத்துல பலப்படுவோம். இன்னும் தேவனுக்காக அதிகமாக பிரயாசப்படுவோம். ஆமென்.